பூபதி சார், இதில் அவங்க பொன்னுல்சன் சாரும் தமிழ்மணி சாரும் சொல்கிறது லாஜிக் தானே. அவங்க அரசியல் அதிகாரத்துக்குள்ளே இருக்கும்பொழுது நீங்கள் அங்கே போய் ஸ்பாட்டுக்கு போகிறீங்க, அந்த மக்களை சந்திக்கிறீங்க, அவங்கள்ட்ட பேசுகிறீங்கன்னும் பொழுது வழக்கினுடைய விசாரணை திசை திருப்பதற்கான எல்லா முயற்சிகளும் நடக்கும் இல்லையா? இன்னொன்று, நீங்கள் அங்கே போய் தான் பண்ணணும்னு கிடையாது, இங்கே உட்காந்துட்டே பண்ணலாம். ஆனாலும் கூட நீங்கள் அங்கே போகிறதுன்றது இன்னமும் கூடுதலான வெயிட்டேஜாக மாறுது இல்லை? அது தவறு தானே இது? இல்லை, நம்ம என்ன சொல்ல வரோன்னா, இப்போ அக்யூஸ்ட் அப்படின்னா என்ன மீனிங்கு? குற்றம் சாட்டப்பட்டவர்கள், அதான் மீனிங். அது குற்றவாளியே கிடையாது. கன்விக்ட் அப்படின்னா தான் குற்றவாளி. அப்போ எல்லாருமே அக்யூஸ்டு, எல்லாருமே குற்றம் சாட்டப்பட்டவர்கள். அப்படின்னா என்ன? தேர் ஆல் ஜீரோ ஸ்டேஜில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து குற்றம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு தீர்ப்பும் கிடையாது, நிரபராதி அப்படிங்கிறது கிடையாது, அது நடுவில் இருக்கிறாங்க. அப்போ எங்கே வேணாலும் ஸ்விங் ஆகலாம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ குற்றம் சாட்டப்பட்டவர்கள், அவ்வளோதான். அப்போ ஏதாவது அப்போ அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் உண்மையாலுமே குற்றவாளியா குற்றவாளி அல்லையான்னு சொல்றது வந்து வழக்கு விசாரணை, அதனுடைய தீர்ப்பு. நான் அதுக்குள்ள போகல. நான் கேட்கறது என்னன்னா, இல்ல சார், கரூர் விவகாரத்துல யார் யாரெல்லாம் குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவங்களா சொல்றீங்க? நான் வந்துடுறேன். அவர் ஆதவர்ஜுனாக்கு சொல்றாரு திமுக குற்றவாளின்னு சொல்லாதீங்க. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு எஃப்ஐஆரில் போட்டிருக்கக்கூடிய அக்யூஸ்டு ஆதவர்ஜுனாக இருக்கட்டும், புசி ஆனந்தா இருக்கட்டும், மற்ற இருக்கக்கூடிய நிர்மலா இருக்கட்டும், எல்லாருமே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான். ஆமாங்க சார். இப்போ அங்கே பொன்னுல்சன் சார் அதான் சொல்றாரு. அதான் சொல்ல வரோம். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யாரும் குற்றவாளி கிடையாது, யாரும் ஜட்ஜ்மெண்ட் எழுதல, விசாரணை நடந்துட்டு. அவங்க நாளைக்கு சிஎம் கூட போனாங்கன்னா அங்க அதிகார துஷ்பிரயோகம் நடக்குமா நடக்காதா? ஒன்று. ரெண்டாவது புள்ளி, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஏன் நீங்க அரசு பணி ஆணை கொடுக்குறீங்க? அதுக்கான அவசியம் எங்க வருது? சரி, நான் ரெண்டு விஷயம் சொல்றேன். ஒன்று, இப்போ ஆதவர்ஜுனா பேசின பேச்சுக்கள் வந்து கணக்கு தீர்த்துக்கணும் அப்படிங்கிறது வந்து அது ஒரு முதிர்ச்சியற்ற பேச்சு மாதிரி தான் நம்ம பார்க்குறேன். இந்த சூழ்நிலையில் அது வந்து பக்குவமற்ற பேச்சாக தான் இருக்குது. அதாவது இந்த சமயத்தில் இது போன்ற பிரச்சனைகளை, இந்த ஒரு வார்த்தைகளை சொல்கிற, கணக்கு தீர்த்து வச்சுக்கோ, எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது, அதை முடிக்காம விட மாட்டேன் அப்படிங்கிறது. விசாரணை வந்து இந்த வழக்கு வந்து சிபிஐயில் இருக்குது, 41 உயிர்கள் பலியாக இருக்கிறது. அதற்கான என்ன உண்மையாலுமே இவர்கள் உண்மை உள்ளவர்கள் நியாயமுள்ளவர்கள் அப்படின்னா அதற்கான ஸ்பீடப் பண்ணி அந்த வழக்கை முடித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு அது நிவாரணம் கிடைக்கணும். அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ சிஎம் வந்து அங்கே போகிறார். இதில் வந்து இப்படி போனாருன்னா எல்லாரும் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இது வந்து வழக்கினுடைய திசையை மாற்றிவிடும். ரெண்டாவது என்னன்னா, சாட்சிகளை கலைப்பார்கள் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. சரிங்களா? நான் என்ன சொல்ல வர்றேன்னா, 9 மாதம் ஒரு சிபிஐ வந்து விசாரணை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது வரைக்கும் அவங்ககிட்ட எல்லாம் இருக்கக்கூடிய எவிடன்ஸு, டெஸ்டிமனி, இது எல்லாமே வாங்காமையா சிபிஐ இருக்குது? இப்போ அதானே இருக்குது. ரெண்டாவது, இப்போ ஒரு சிஎம் வந்து அந்த இடத்துக்கு போகிறதுனால அது கலைக்கப்பட்டு விட்டு வழக்கினுடைய திசையே மாற்றிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அது நடந்து விடுமா? ஏன் நீங்கள் சொன்னது போல ஒரு சிஎம்மில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் மற்றவர்களும் அதிகாரத்தில் இருக்கிறோம் அங்கே போய்த்தான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் தான் அதனுடைய வழக்கினுடைய இதையே திசை திருப்பி விடுவாங்களா? அதையெல்லாம் வந்து நான் நம்பவே இல்லை. ரொம்ப அவர் தமிழ்மணி சார் திரும்ப சொல்றது, ஏன் பணியாணை கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன். இல்லை, பணியாணை ஒரு சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறவங்க அல்லது வந்து குற்றவாளி கூண்டில் இருப்பதாக எதிர்க்கட்சிகளால் விமர்சிக்கப்படுற ஒருத்தவங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஒரு நியமன ஆணை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க எப்படி சம்பந்தப்பட்டவர்களை, எதிர்க்கட்சிகளால் குற்றம் சாட்டப்பட்டவங்களை எப்படி அக்யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்கிறேன். அவங்க எப்படி சொல்லுவாங்கன்ற எனக்கு ஒரு புள்ளியில் சொல்லு. இப்போ பணியாணை கொடுக்குன்னு சொல்லிட்டு ஆர்டர்லாம் ரெடி பண்ணிட்டாங்களா? அப்படிதானே சார் சொல்றேன். இல்ல அந்த அது போன்ற நிகழ்வுகள் இவன் 41 பேருக்கு பணியாணை கிடைக்கும் சார். இல்ல நான் ஒரு புள்ளியில சொல்றேன், இருங்க. இல்ல சார், நீங்க எல்லாம் நம்ம பேசுறோம், எவிடன்ஸ் இருக்கு. இப்ப இவ்வளவு தூரம் பேசுறோமே, 41 பேருக்கு பணியாணை கொடுக்கிறோம். அதற்கான விழாவாக இந்த விழா நடக்க இருக்கிறது. சிஎம் போகும்போது அந்த விழா நடக்க இருக்குது. எந்தெந்த பணியாணை என்கிற செய்தி எங்கேயாவது வந்திருக்கிறதா யாராவது சொல்லியிருக்காங்களா? அத்தாரிட்டேட்டிவா எங்க சொல்லியிருக்காங்களா? கிடையவே கிடையாதுன்னு நினைக்கிறேன். என்னுடைய நாலேஜ் பொறுத்தவரை தெரியாது. தீர்ந்திருந்தா சொல்லுங்க, நான் திருத்திக் கொள்கிறேன். அவ்வளவுதான். சிஎம் போறாரு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறார், அவர்களை சந்திக்கிறார். அது என்னது? அவருடைய அபிஷியல் கெப்பாசிட்டி, ஆன் தி அபிஷியல் கெப்பாசிட்டி ஆஃப் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, அந்த கெப்பாசிட்டியில் அவர் போறாரு. இதை பணியாணை கொடுக்கிறார், மாற்றுகிறார் என்று சொல்லுகிறோமே, இது உண்மையாலுமே இப்ப ஏன் சார் போகணும்? எதுங்க இப்ப ஏன் போக கூடாது? இது இந்த தெளிவில் வர ஒரு இல்ல சார், ஏற்கனவே சந்திச்சுட்டார் இல்லைங்க சார், சந்தித்து 20 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்குது, மீண்டும் ஏன் போகணும்? நான் சொல்றேன் ஐயா, ஒரு நிமிஷம் என்ன சொல்லி தமிழ் சார் குறுக்கிட்டு ஒரு நிமிஷம். தாவயக்காவை இப்ப சொல்லுங்க.
இருங்க சார் வேலை கொடுக்க போறதில்லை நாங்கன்னு முடிஞ்சு சார் ஒரு நிமிஷம். அரசினுடைய ஐயா, முடிவை ஐயா. அரசினுடைய முடிவை நானோ சார், தமிழ்மணி சாரோ எடுக்க முடியாது சார். அது ஐயா. அரசு எடுக்கும். சார், சார், அது அரசு எடுக்கும். அது இல்ல, அரசு எடுக்கும். இல்ல, அதுதான் சார். என்ன முடிவா நாம இருந்தாலும் தாவேக்கு என்ன ஆள் முடிவா வச்சு இருந்தாலும் சார். என்ன முடிவா இருந்தாலும் அரசு தான் சார், சார். இருங்க அரசு சார், தான் நான் சொல்லும். பேசுறேன். இந்த நிமிஷத்துல ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க இருங்க, தான் இருங்க. யோகத்தை சொன்னா எப்படி இருங்க சார் சார், சொல்றது? சார், இருங்க சார், 2 பேரும் பிடிங்க சார். சார் சார் நான் என்ன சொல்றேன்னா, சிஎம் ஏதோ ஒரு முறை தான் போகணும் அப்படின்னு இருக்குதா சார் கேச்சு? ஏன் 2-3 முறை போனா நல்லது இல்லையா சார்? சிஎம்னே மக்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறவர். எத்தனை முறை ஆறுதல் சொன்னாலும் அந்த 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 ரத்தம் வடிகின்ற இருதயத்திற்கு ஒரு ஆறுதலா இருக்காதா? அந்த காயப்பட்ட இருதயத்திற்கு ஒரு மருந்து மாதிரி இருக்காதா? ஏன் ஒரு முறை தான் சிஎம் போகணும் என்பது ஏன் அந்த இருக்கக்கூடிய ஒரு குறுகிய எண்ணம்? 4 முறை போட்டோம், 5 முறை போட்டோம். அங்கதான் நீங்க எப்ப வேணா போகலாம் சார். அங்கேயே கூட நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அமைச்சர் ஆதவர்ஜனாவோட பேச்சு இருக்குல்ல, பேச்ச தவறு. அந்த பேச்சும் முதலமைச்சருடைய பயணமும் லிங்க் பண்ணும் இல்லையா? இல்ல நம்ம இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன் சார். சார் நான் என்ன சொல்லுங்க, நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ஆதவர்ஜனானுடைய பேச்சு வந்து கண்டிப்பாக அது வந்து பக்குவமற்ற பேச்சு சொல்லியாச்சு. சிஎம் போவது என்பது அபிஷியல் கெபாசிட்டில அவர் போறார். ஏன் சார் போகணும்? திரும்ப திரும்ப அதான் சார் கேக்குறது. ஏன் சார், இதுல என்ன உள்நோக்கம் இருக்குது? உள்நோக்கமே இல்ல. சரி இருங்க. டபுள் ஆக்ஷன் சாருங்க. பிரைம் விட்னஸ் அவர், இன்னொரு பக்கம் சிஎம். பிரைம் விட்னஸ் அங்கே போய் பார்க்குறது, கூட வந்து அக்யூஸ்டுங்க போகிறது, இதுதான் முக்கியம். ஆனால் அவங்க அமைச்சராக இருக்காங்க, முதலமைச்சராக இருக்காங்க, தவறு கிடையாது, இல்லைன்னு சொல்லுறாங்க. அது உரிமை, கண்டிப்பாக முதலமைச்சர் போகணுன்றது உரிமை. ஆனால் இந்த வழக்கில் அவங்க இந்த இடத்துல இருக்கிறாங்கல்ல. ஆமாங்க, அதுக்காக சொல்லுங்க. ஏங்க சிஎம் இருக்கிறாரு, ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்குது. அப்படி பார்க்க போனா சிஎம் எந்த வேலையும் பண்ணவே முடியாது. 4 பேர் 4 கேஸ் போட்டோம்னா எந்த வேலையும். ரொம்ப முக்கியமான இடம் அது. பொன்னுல்சன் சார் பிரைம் விக்டிம் சார். அவர் எப்படி சார் போக முடியும்? அவர் முதலமைச்சரா போறதுல பிரச்சனை இல்ல சார். அந்த பிரச்சனையில சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் முதலமைச்சரா இருந்தா போய் பிரச்சனை இல்ல. சம்பந்தத்துல இருக்காங்களா, அந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருக்காங்க இல்லையா, அவங்க குற்றவாளி கிடையாது, குற்றம் சாட்டப்பட்டவங்களும் கிடையாது. ஆனால் சாட்சியத்தில் இருக்கிறாங்கல்ல, அவங்க அங்க ஸ்பாட்ல இருந்திருக்காங்கல்ல, அவங்க எப்படி போவாங்க? நான் ஒண்ணே சொல்றேங்க, சிஎம் சாரை வந்து கூப்பிட்டு விசாரிச்சது வந்து எவிடன்ஸ் பேஸ்ல கூப்பிட்டுருக்காங்க. அவங்க எஃப்ஐஆர்ல கூட பேர் இல்ல. அதுதான் சொல்றாங்க. இருங்க சார், நான் என்ன சொல்றேன், இது எனக்கு புரியவே இல்லை, அடிப்படையிலே புரியல. ஒரு எவிடன்ஸ், ஒரு வழக்குல எவிடன்ஸ் இருக்கிறவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவரு வந்து ஹேப்பன் டு பி சிஎம் ஆஃப் தமிழ்நாடு, சிஎம் இருக்கிறாரு. ஒரு சிஎம் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு கூடிய சந்திக்க போறாரு. அப்படி போகக்கூடிய, அது போகவே கூடாது அப்படின்னு சொல்லும் போது இது எந்த விதத்துல நியாயமா இருக்கு? நீங்களே சொல்லுங்க. இதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? லாஜிக் இருக்கு. என்ன லாஜிக் இருக்கு? அவர் என்ன சொல்றாரு, எஃப்ஐஆர்ல யார் யார் பேர் இருக்குது? எஃப்ஐஆர்ல வந்து ஆதவர்ஜனா, நிர்மல்குமார், புசி ஆனந்த், அப்புறம் அங்க இருக்க மாவட்ட செயலாளர் அவர் பேரு இருக்கு. இதுதான் மாவட்ட செயலாளர். அவங்க கூட போக மாட்டாங்களா? ஒன்று. 2வது புள்ளி, சம்பந்தம் அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது அவர் அங்க இருந்திருக்கிறார் இல்லையா? தற்பொழுது முதலமைச்சர் விஜய், அப்பொழுது அவைக்கனுடைய தலைவர் விஜய் இருந்திருக்கிறார்ல, அவர் போனார்னா இவங்களுக்கு ஆதரவா தானே செயல்படுவாரு. எஃப்ஐஆர்ல பேர் இருக்கிறவங்களுக்கு சாதகமா தானே செயல்படுவார். நான் என்ன சொல்ல வரேன்னா சார், சிஎம் ஆஃப் தமிழ்நாடு அவர்கள் நீங்க அந்த கண்ணோட்டத்திலே பார்க்காதீங்க. அதாவது வந்து சார் இருங்க சார், இதே தாவேக்கா தான் செந்தில் பாலாஜி எப்படி அந்த மருத்துவமனைக்கு போனார் 10 நிமிஷத்துல கேட்டாங்க. அவர் அமைச்சர் ஆறுதல் சொல்ல போனாரு. அந்த சந்தேகம் வந்துச்சா இல்லையா? நியாயம் தான் சந்தேகம், தப்பு கிடையாது, நியாயம் தான் உண்மை. இன்னொரு பக்கம் கரூர் பாஸ்கரையும் சொன்னாங்க, அவர் மட்டும் எப்படி போனாரு அப்படின்னு கேட்டாங்க. எதுல நியாயம் தான் சந்தேகம், அந்த சந்தேகங்கள் வரும். அப்ப அவங்க என்ன செய்வாங்க, நான் அமைச்சர் அதனால போனேன். சார் நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். தாவேக்கா வந்து இப்போ என்ன சொல்றது, நிரபராதின்னு நினைக்குது சார். அவங்க வந்து எந்த விதமான குற்றம் இழைக்கவில்லைன்னு நினைக்கிறாங்க. அப்போ நாங்கள் நிரபராதி, நாங்கள் எந்த குற்றத்தையும் செய்யாதவர்களாக இருக்கிறவர்கள். இப்பொழுது வந்து அமைச்சரவையில் இருக்கிறோம், முதலமைச்சராக இருக்கிறோம், பாதிக்கப்பட்ட மக்களை நாங்கள் போய் பார்க்கிறோம். நீங்கள் வந்து வேற கண்ணாடி போட்டு பார்க்குறீங்க, அதனால உங்களுக்கு தப்பா தெரியுது. நான் போட்டிருக்கிற கண்ணாடி வந்து நியாய கண்ணாடி. சிபிஐ மூடிடலாமா? இருங்க சார், எதுங்க சிபிஐ வேணாம். ஆமா, சிபிஐ எதுக்கு தேவையில்லையா? நீங்க இருங்க. இப்போ சிபிஐனுடைய முடிவு வந்து வரட்டுங்க, 9 மாசம் இருக்கு, வரட்டும். இவங்க நினைக்கதே வந்து நாங்க நியாயமா இருக்கிறோம், மக்களை போய் பார்க்கிறோம். அதுக்கு ஏன் அரசியல் சாயம் பூசுறீங்க? அதுதான் பொலிட்டிசைஸ் பண்றீங்க. அங்க ஏன் நீங்க, அதை தான் நான் சொல்ல வர்றேன். அது இல்லாம சிஎம்மா இருக்கிறவர் அங்க போனோம்னா அந்த சாட்சியை கலைப்பாரு, மாத்துவாரு அப்படின்னு இருக்கக்கூடிய ஏன் அங்க பொலிட்டிக்கல் கலர் கொடுக்குறீங்க? பேசலாம் சார். பூபதி சார் ரொம்ப சொல்லுங்க. கண்டிப்பாங்க. இப்போ வழக்கு வந்து சிபிஐ இருக்குது. ஐயா சொல்றது ஒரு பக்கத்தில் ரொம்ப முக்கியம்.
சுப்ரீம் கோர்ட் மட்டும் ஜவ்வு மாதிரி சிபிஐ வச்சு அதற்காக வச்சு அதற்கு ஒரு நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி போட்டு அவங்க ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே போவாங்க. 41 உயிர்கள் போயிருக்கு. அதை தீவிரமாக உடனடியாக விசாரித்து அது வந்து உண்மையை மக்களுக்கு கொண்டு வரட்டும், மக்களுக்கு கொண்டு வந்து நீதி நிலைநாட்டட்டும். யார் தவறு செய்திருக்காங்களோ உள்நோக்கம் இருக்கலாம் அவர் தண்டிக்கப்படட்டும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஒன்னொன்று பாயிண்டாக சொல்லு, 41 பேர் உயிர் போயிருக்கு. அவன்லாம் ஏழை பாலைகள், கஷ்டப்படுறவன், அன்றாட காட்சிகள் அவன்லாம் இருக்குது. அவன் என்ன நினைப்பான், ஏப்பா நீங்கள் சண்டை கண்டையெல்லாம் போட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, ஏதாவது செய்யுங்க. எனக்கு என்னடா ஆறுதல், எனக்கு என்ன வாழ்வாதாரம், என்ன என் குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது, அந்த இழப்பை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்துக்காக சிஎம் ஆன் கெப்பாசிட்டி அவர் என்ன செய்யணுமோ சட்டத்திற்கு உட்பட்டு, அதை தான் சொல்ல வர்றேன், சட்டத்திற்கு உட்பட்டு நீதிமன்றத்தினுடைய பழைய வழக்குகளுடைய அதனுடைய விதிகளுக்கு உட்பட்டு என்ன நிவாரணங்கள் செய்யணுமோ அந்த நிவாரணங்கள் அந்த ஏழை பாலுக்கு செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அதை செய்ய தவறுச்சுன்னு வச்சுங்க, அவங்க தான் கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்கிறாங்க. அது அந்த அந்த இருதயத்திற்கு இருக்கக்கூடிய புண்ணுக்கு அந்த காயத்திற்கான மருந்து அதுதான். ஆனால் அதில் அரசியல் சாயம் சேர்க்கக்கூடாது. அது யாராக இருக்கட்டும், அது தாவேக்காக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், மற்ற இருக்கக்கூடிய அரசியல் சாயம் இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சட்டத்திற்கு உட்பட்டு விரைவாக அவர்களுக்கு உதவி செய்யணும். அதுதான் நம்மளுடைய. இல்ல அதுல வந்து ஏழை என்ற சென்டிமெண்ட்ல குழந்தை அடக்கக்கூடாது, அவர்களுக்கு நியாயம் வேண்டும். அவங்க ஜஸ்டிஸ் தான் முக்கியம் சார். ரெண்டு விதமான ஜஸ்டிஸ் கேட்கல. அவங்க ஒரு குடும்பம் வந்து 20 லட்சம் ரூபாய் புறக்கணிச்சாங்க. இவர் எங்களை தேடி வந்து கூப்பிடுறாரு, நாங்க போக மாட்டோம்னு புறக்கணிச்சாங்க ஒரு நேரத்துல. அதனால அவங்களுக்கு வந்து நியாயம் தான் முக்கியம். நன்றி சார், நன்றி.